கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் யாத்திராகமம் 16வது அதிகாரம் 23வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அது மாத்திரமல்ல, அந்த 5வது வசனமும் 22வது வசனமும் இதே 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அது ஒரே வசனம் கோட் பண்ணப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரே அர்த்தம் உள்ளது. 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிறோம். 2 தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்போ எதனால் நாளைக்கு மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அந்த இடத்துல கர்த்தர் அதை ஏன் அந்த இடத்துல அவர் அந்த கமாண்டை கொடுக்கிறார் என்றால், கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் அது. இதே அதிகாரத்தில் தான் முதலில் அற்புதத்தை பார்க்கிறோம். இது ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை காணும் பொழுது அவரை துதிக்கிறவர்களாகவும், அந்த அற்புதத்தை காண முடியவில்லை என்றால் அவரை முறுமுறுக்கிறவர்களாகவும், மோசேயை கஷ்டமான கடினமான வார்த்தைகளால் பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலும் இறைச்சி கேட்குறாங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் பரவாயில்லை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி அது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டியபடி ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு அடுத்த லைனை பார்க்கும்போது அந்த வசனத்தில், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் மோசையிடம் சொன்னது போலவே சாயங்காலத்தில் அவர் சொன்னது மாதிரி காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. 2 நேரமும் குறைவில்லாத போஷிப்பு தான். ஆனால் இன்னொரு நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இப்போ நம்மளுக்கும் அப்படிதான். சில நேரங்களில் சில பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் எப்படி விசுவாசத்திலே அவரோடு உறுதியாய் நடக்கிறோம், இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போகிறோமா? ஏன்னா சில நேரங்களில் சில காரியங்கள் கர்த்தர் நம்மை சோதிக்கிறதற்காகவே செய்யும் போது நம்முடைய விசுவாசத்தின் உறுதியில் நாம் அசையாமல் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வனாந்திரத்தில் அந்த பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் அது இன்னதுன்னு அறியாது இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதில் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்குறாங்க, இது என்ன என்ற போது மோசே தான் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்து மன்னா தூதர்களின் உணவு என்று நம்ம சங்கீதத்தில் அவர் கொடுத்த மன்னாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே மன்னாதான் இன்று நமக்கும் காலைதோறும் நாம் கேட்கிற அவருடைய வார்த்தையாகிய வசனங்கள் மூலமாக நமக்கு தினமும் மன்னாவாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கேயும் மன்னாவை சேர்த்து வைப்பதிலும் ஒரு கீழ்ப்படியாமல் போனதின் விளைவால் பார்த்தீங்கன்னா புழுக்கள் உருவாகி நாற்றம் எடுத்தன என்று நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். இது அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தின் சோதனையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, தங்கள் சொந்த முயற்சியை நம்புவதற்கு பதிலாக கர்த்தருடைய ப்ரொவிஷனை நம்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த கமாண்ட். இன்று இங்கே அவர் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது மறுநாள் காலையில் அந்த மன்னாவை மீண்டும் தருவார் என்ற நம்பிக்கையை காட்டுகிறது. நமக்கும் அது போல அவருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. ஒரு நாள் உள்ள கிருபை அடுத்த நாள் இன்னொரு புதிய கிருபை, இரக்கம். என்றைக்கும் இன்றைக்கு போல் நாளைக்கு இல்லை, இன்று போல் நேற்றில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை அவர் தந்து கொண்டிருக்கிறதை நாம் உணர முடிகிறது. அதுலேயும் மன்னா பொதுவாக இரவில் வைத்திருந்தால் கெட்டு போனது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் ஓய்வு நாளுக்காக வைத்திருந்தால் கெட்டு போகவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் கான்ட்ராஸ்ட் இருக்கு. அந்த 6வது நாள் சேர்க்கிற அந்த மன்னா கெட்டு போகாது. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் எப்படியாக ஒரு டிசிப்ளினை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கெட்டு போனது அப்படிங்கிறது அவங்களுடைய கீழ்ப்படியாமையின் ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல. அதாவது கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் இங்கே
கர்த்தர் வித்தியாசத்தை காண்பித்து கொடுக்கிறார். 7வது நாளில் எல்லா கவலையும் நீங்க நிறுத்திட்டு என் ப்ரொவிஷன்ல நீங்க நம்பிக்கை வைங்க. அதாவது 6வது நாளே அதற்கு சேர்த்து வைங்க. அதை தான் இன்றைக்குள்ள மெடிடேஷன் வேர்ட்ல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக சேர்த்து வையுங்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கீழ்ப்படியாமையினால் அந்த மீதமானவை எப்படி பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்ததோ அதுபோல் நமக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எது எப்படியா இருந்தாலும் ப்ரொவிஷன் வரும் என்று நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தாலும் கீழ்ப்படிந்து அவரோடு அவர் சித்தம் செய்யும் பொழுது, அவருடைய மெல்லிய சத்தம் கேட்டு நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கைப்பற்றி அவருடைய சித்தம் செய்தாலே போதும், இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் தர அவர் போதுமானவர், அவர் வல்லவராயிருக்கிறார். ஏது நல மென்றறிய இல்லை ஞானம் என்னில் நாதா, தீதிலா நாமம் நிமித்தம் நீதி வழியில் தீருப்பி, தீதிலா நாமம் நிமித்தம் நீதி வழியில் தீருப்பி, உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும், எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே, எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே. நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், உங்கள் சித்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் சித்தம் போல அல்ல, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிதலை கற்றுத்தாங்க ராஜா. எந்த இடத்துல எங்களுக்கு நீங்கள் டிசிப்ளினை எங்களுக்கு கற்றுத்தர்றீங்களோ அந்த இடத்துல இதை உணர்ந்து செய்கிறவர்களாய், எப்படியாக இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல அப்பா அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் ஒரு சில விளைவுகள் கான்சிக்வன்ஸ் இருந்தாலும் அப்பா, ஆனாலும் நீங்கள் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் போல இறுதி வரை அவர்களை கைவிடாமல் பாதுகாத்தீர் அல்லவோ, அது போல் அப்பா இந்த காலை வேளையிலே எங்களிடத்திலே மேபி சில கீழ்ப்படியாமைகள் ஏதாவது உமக்கு பிரியமில்லாதது இருக்குமானால் அப்பா எங்களை விட்டு அதை மாற்றி போடுங்க. உம்முடைய வேத வசனம், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நடக்கவும், காலைதோறும் உம்முடைய மன்னா உம்முடைய வசனங்கள் அப்பா எங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனங்களுடைய ஆழமான உள் கருத்துக்களை இன்னும் உணர்ந்து வசனங்களை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதை கை கொள்ளவும் நீங்கள் கிருபை தாங்கப்பா. எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்து மன்னா அந்த தூதர்களின் உணவை கொடுத்து போஷித்தீங்கல்ல, அதுபோல இந்த நாட்களில் எங்கள் கைகளில் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் மூலமாக இந்த மன்னாவாகிய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை புதியதாக இருக்கிறபடியால் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துங்க, வசனத்தின்படி கேட்டு உம்முடைய பாதையில் உம் சித்தம் செய்வதற்கு வேண்டிய கிருபை நீங்கள் எங்களுக்கு தாங்க. வசனங்களோடு எங்களோடு இடைப்படுங்க. ஒவ்வொரு வசனம் எங்களோடு கிரியை செய்யட்டும். 1, 30, 60, 100 அது பலனை தரட்டும். தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.